ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் துணையை பற்றிய ஒரு முக்கியமான விஷயத்தை கூற வந்துள்ளேன். உன் சாயப்பா சொல்வதை தவறாமல் கேள் என் செல்லமே. உன்னை சுற்றி தாங்க முடியாத கஷ்டங்கள் உன்னையே சுற்றி கொண்டு இருக்கிறது என்பதை நீ உணர்ந்தால், அப்போது சந்தோஷமும் நிச்சயம் உன் அருகில்தான் இருக்கிறது என்பதையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலில் நீ கஷ்டத்திலிருந்து எப்படி தப்பிப்பது என்று நினைக்காதே. கஷ்டங்கள் வரும்பொழுது அதை தைரியமாக எதிர்கொள்ள நீ கற்றுக்கொள்ள வேண்டும். நீ சராசரியாக சுயநலமாக சிந்திக்கும் வரை மனதை எதுவுமே திருப்திப்படுத்தாது. வாழ்க்கையில் எதுவுமே சந்தோஷமாகவும் தெரியாது. உன் சந்தோஷத்திற்கு ஆசை ஒரு நிபந்தனை போடுகிறது. அதாவது, முதலில் இந்த கார் கிடைக்குமா, வீடு கிடைக்குமா, வேலை கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, பிரச்சனை தீருமா, கடன் தீருமா என்று உன் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. நீ விரும்பியதை பல போராட்டங்களுக்கு பிறகு நீ அடைந்த சந்தோஷத்தை அனுபவிக்காமல் அடுத்த ஆசையை நினைத்து வருத்தப்படுகிறாய். நான் இப்பொழுது உனக்கு சொல்ல வந்தது என்ன தெரியுமா? உன் துணையை பற்றிய செய்திதான். ஆம் செல்லமே, நீ கார், பங்களா, வீடு, வாசல் எல்லாம் இருந்தும் கூட உனக்கான சரியான துணை இல்லாமல் இருந்தால், வாழ்க்கை துணை இல்லாமல் இருந்தால் உன் வாழ்க்கை பூஜ்ஜியம்தான். ஒவ்வொரு மனிதனுக்கும் பின்னால் நல்லதொரு துணை தேவை. ஆம் செல்லமே, அந்த துணை சரியாக அமைந்துவிட்டால் வாழ்க்கை நிம்மதியான பாதையில் சென்று கொண்டே இருக்கும். அந்த துணை பிரிந்து சென்று விட்டாலும் பிரச்சனைதான், சண்டை போட்டாலும் பிரச்சனைதான். அந்த துணையை பற்றி மிக முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன். என்ன தெரியுமா? இப்பொழுது நீ பிரிந்து, உன் துணை உன்னை விட்டு பிரிந்திருக்க காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய அவசர புத்தி, உன்னுடைய கோபம், உன்னுடைய அகங்காரம், அளவுக்கு அதிகமான ஆசை. ஆம் செல்லமே, யாரையும் அளவுக்கு அதிகமாக துன்புறுத்தக்கூடாது. வாழ்க்கை என்றால் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உன்னுடைய நீ வேலையில் இருக்கும் கோபத்தை எல்லாம் வீட்டில் காண்பிக்கக்கூடாது. உன் வேலை முடித்து நீ வீட்டிற்கு வந்தவுடன் வரும்பொழுதே வாசலில் உன் கோபத்தையும் உன் வேலையில் உள்ள கஷ்டத்தையும் எல்லாவற்றையும் வாசலிலேயே வைத்துவிட்டு உன் இல்லத்திற்குள் வரும்பொழுது நல்ல மனிதனாக வா. அப்பொழுதுதான் அந்த இடத்தில் சந்தோஷம் நிலைக்கும், இல்லறம் நல்லறமாகும் என்றெல்லவே. அப்பொழுதுதான் நீ விரும்பியபடி அனைத்தும் திருப்பமாக நடக்கும். நிச்சயமாக. நான் ஒன்று சொல்லட்டுமா? சந்தோஷத்திற்கு காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்லதொரு வாழ்க்கை அமைய நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதைத்தான் சொன்னேன். உன் துணையை உனக்காக அனுப்பி வைத்திருக்கிறேன். அதை வரமாக பெற்றுக்கொள். புரிகிறதா? நிராகரித்து விடாதே. நிச்சயமாக பல நாட்கள் வைக்கப்படும் என்னுடைய வேண்டுதல்கள் தாமதமாகி இன்றைய தினத்திற்கு வந்துவிட்டது என்று சொல்கிறாய். அந்த உன்னுடைய வேண்டுதல் என்ன தெரியுமா? நல்லதொரு துணை. அந்த துணையை இன்று அனுப்பி வைத்திருக்கிறேன். நிச்சயமாக நிம்மதியாக இரு என் செல்லமே, பொறுமையாக இரு. உன் துணையை பற்றி சிந்திக்க தொடங்கிவிட்டதால் உனக்கு இருந்த அழுகையும் கலக்கமும் சோதனை காலம் எல்லாம் முடிந்துவிட்டது என்று தான் நினைக்கின்றேன். வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போல நிச்சயமாக பயப்படும் அளவுக்கோ குழப்பும் அளவுக்கோ அல்ல. ஏனென்றால் கஷ்டங்கள், சந்தோஷங்கள் யாருக்குமே நிரந்தரம் அல்ல தானே. எல்லாம் ஒரு நாள் வந்த வழியே எது வந்ததோ அது போலத்தான் வந்த வழியில் சென்று திரும்பி போய்விடும். நீ எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே வெளிப்படுத்து. உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று மட்டும் வருந்தாதே. நிச்சயமாக உயிருக்கு உயிராய் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னை பாதுகாக்க. ஆகவே யாரும் இல்லை என்று மட்டும் சொல்லிவிடாதே. இதோ உன் நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் உன்னை நிச்சயமாக எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வும் உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எனக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் வாழ்க்கையின் பக்குவத்தை முழுமையாக நீ அறிய வேண்டும். நீ பயணிக்கும் பாதையில் என் துணை நிச்சயமாக இருக்கும்.
அதேபோல் உனக்கான துணையையும் நிச்சயமாக அனுப்பி வைத்திருக்கிறேன். அந்த துணையை நீ கவனமாக பார்த்துக்கொள் என் செல்லமே. என்னதான் கவனமாக பார்த்து பார்த்து நடந்தாலும் சில வேளைகளில் வார்த்தைகள் முற்றி சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும். கவலைப்படக்கூடாது. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வீண் வாக்குவாதம் வேண்டாம். வாக்குவாதம் செய்து கொண்டே போனால் நீ பெரியாளா நான் பெரியாளா என்று கடைசியில் பெரிய சண்டையில் சச்சரவையில் போய்தான் முடியும். கோபத்தை அடக்கிக்கொள், விட்டுக்கொடு என் செல்லமே. ஒருவர் அதிகமாக பேசினால் மற்றொருவர் எதிர் கொண்டு பேசவே வேண்டாம். அமைதியாக இரு. அமைதியாக இருந்து பேசினால் எந்த ஒரு பிரச்சனையும் இலகுவாக முடிந்துவிடும். பேச்சுவார்த்தை சரிவர அங்கு நடக்காததனால்தான் பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டே போகிறது. மனம் விட்டு பேசுங்கள். பிரச்சனைகள் என்று தெரிந்த பிறகு இருவரும் அமைதியாக உட்கார்ந்து மனம் விட்டு பேசுங்கள். இது செய்யலாமா வேண்டாமா, இது நமக்கு தேவையா இது தேவையில்லை என்று சொன்னால் சரி என்று கேட்டுக்கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் மதித்து வாழ்ந்தாலே நல்லதொரு வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என் செல்லமே. உன் சாயப்பா சொல்வதை கேட்டு நடந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கை வசந்தமாக வீசும். நல்லதொரு நிலைமைக்கு நீ வந்து விடுவாய். ஒருவர் இன்றி ஒருவர் நிச்சயமாக ஒருவர் புரிந்து கொள்ளுதல் நிச்சயமாக வேண்டும். நிச்சயமாக பிறகு பார், உன் வாழ்க்கை மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் பயணிக்கும். கொஞ்சம் பொறுமையுடன் இரு. பிரச்சனைகள் வரும் சமயத்தில் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. எல்லா பாவங்களிலிருந்தும் நீ சீக்கிரமாக விடுபடுவாய். அதற்கு பிறகு நீ மிகச்சிறந்த பாக்கியசாலியாகி விடுவாய். அது மட்டுமல்ல என் செல்லமே, என் செல்ல பிள்ளையும் ஆகி விடுவாய். அதற்கான ஆரம்பத்தை இப்போதே துவக்கிவிடும். நல்ல எண்ணங்களுடன் இருந்தால் நல்ல செயல்கள் உனக்கு நடக்க துவங்கிவிடும். உனக்கு இக்கணமே சரியான வாழ்க்கை துணை ஆரம்பிக்க, வாழ்க்கை துணையோடு உன் வாழ்க்கையை ஆரம்பி. நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்க ஆரம்பித்து விடும் என் செல்லமே. உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக. ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக. ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக.